ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட்டும் 86th அமெண்ட்மெண்ட்டும் முக்கியம். ஸோ வந்துட்டு 46th அப்போ வந்துட்டு எத்தனை 10 டியூட்டிஸ் இருந்துச்சு. 86th அமெண்ட்மெண்ட் அப்போ ஒரு டியூட்டி ஆட் பண்ணாங்க. இன்ஸ்பைர்டு பை யூஎஸ்ஆர். ஜப்பான் தான் ஒன்லி கான்ஸ்டியூஷன், அதாவது இது வந்துட்டு இதுன்னு நினச்சிருக்கேன், கம்பல்சரி வந்து டியூட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்லி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் தி வேர்ல்டு வித் லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ஜப்பானீஸ் இது மட்டும் இது பண்ணால் போதும். Supreme Court 1992. In determining the constitutional validity of any law in question seeks to give effect to fundamental duties, it may consider such a law to be reasonable in relation to Article 14 and 19 and thus saving such a law from unconstitutionality. எஃப்டிக்கு ஏதாச்சும் ஒரு லா வந்துட்டு இம்போஸ் பண்ணும்போது ஒரு ஏதாவது வேலிடிட்டி கொடுக்கணும்னா அந்த இது வந்துட்டு என்ன இருக்கணும், ஆர்டிகல் 19க்கும் 14க்கும் ரீசனபிள் ரிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை வயலேட் பண்ணக்கூடாது, இதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவாலிட்டி இதையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃப்ரீடமையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனாலிட்டிங்கிறத வந்துட்டு சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட். யாரும் கேஸ் போட்டாலும் அதை வந்துட்டு இது பண்ண முடியாது. பேயிங் டேக்ஸஸ் வந்துட்டு யார் ஸ்வரன் சிங் வந்து இது பண்ணார். ஸ்வரன் சிங் வந்து கவர்மெண்ட் பண்ண கமிட்டி கிடையாது, காங்கிரஸ் பார்ட்டி வந்துட்டு பண்ண கமிட்டி. ஸோ வந்துட்டு ஓட்டிங் இன் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் தெரியும். எஃப்டிஸ் ஹெல்ப் த கோர்ட் இன் எக்ஸாமினிங் தி டிட்டர்மினிங் தி கான்ஸ்டிட்யூஷனல் ஆஃப் லா. டியூட்டிஸ் ஆர் கன்ஃபைன்ட் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி அண்ட் நாட் டு ஃபாரினர்ஸ். ஓகே, சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான், ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. இப்போ ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஃப்ளாக் வந்து சிட்டிசன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணனா கூடாது அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஃப்ளாகு, ஆந்தமு, அதுக்கப்புறம் சம்திங் இந்த ஹெரிட்டேஜ் இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் மாதிரி அவங்க வந்துட்டு அந்த ஸ்டாச்சுட் வந்துட்டு என்ஃபோர்ஸ் ஆகும். பட் ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. தெளிவாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னங்கிறத படிச்சுக்கோம். டு அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் தி நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் சாங் வந்து இதில் கொடுக்கல, அதாவது தெளிவாக சொல்லிட்டான். ஆந்தமும் ஃப்ளாகும் தான். சரி, ஃப்ளாக் இப்போ 22 ஜூலை 1947. ஆமாம், கரெக்டு. இது அது பேர் என்னது, நேஷ்னல் ஆந்தமு. ஆமாம், ஆந்தமும் சாங்கும் நமக்கு தெரியும். 24th ஜனவரி 1950. சரி, ஓகே. நோபல் ஐடியாஸ், ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் இதை வச்சுக்கோங்க. சாவரிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. Render national service. Promote the common spirit of brotherhood amongst all Indians. To renounce practice ஒரே நிமிஷம். அடுத்து வந்துட்டு டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டிரோகேட்டரி டு தி டிக்னிட்டி ஆஃப் உமன். ஆமாம், ரெனவுன்ஸ் டிரோகேட்டரி டு டிக்னிட்டி ஆஃப் உமன். ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி கண்ட்ரிஸ் கல்ச்சர். அடுத்து வந்துட்டு டு ப்ரொடெக்ட் தி நேஷ்னல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட். ப்ரொடெக்ட் நேஷ்னல் என்விரான்மெண்ட். இப்போ இதுலேயே டிபிஎஸ்பிலேயும் ஒன்று இருக்குது, அதனால் அதை குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னா, என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக்கு, வைல்டு லைஃப் எட்ஸெட்ரா அப்படி வந்துச்சுன்னா இதுதான். ஒரே நிமிஷம். To develop scientific temper, humanism and the spirit of ரிஃபார்ம் அண்ட் என்கொயரி. இது வந்துட்டு நேருவே வந்து சயின்டிஃபிக் டெம்பருங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு அப்போ இது பண்ணியிருப்பார். அப்போ நமக்கு இதுக்கான மீனிங் தெரியாது, பட் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். எப்படி இருந்துருச்சா, டு சேஃப் கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜூர் வயலன்ஸ், டு ஸ்ட்ரைவ் டுவர்ட் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது இண்டிவிஜுவல்ஸ். இதுதான் கடைசி ஆட் பண்ணது. டு ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு பிட்வீன் 6 and 14 years. பாரு, 6 to 14. ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு, அவங்க குழந்தைங்கள படிக்க வச்சுக்கணும். இதில் வந்துட்டு இது
சில இதில் கேட்பாங்க என்னென்னா, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நான் நிறைய டெஸ்ட் சீரீஸில் பார்த்துருக்கேன். என்னென்னா, அதாவது சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம இது பண்ணணும் அப்படி இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. டிபிஎஸ்பி எதோ ஒன்று கொடுத்து இதில் கேட்பாங்க. அதை வந்து நல்லா பார்த்துக்கணும். இது ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். The 11th fundamental duty was added after the 86th Constitutional Amendment Act 2002. Okay. Education compulsory for all children. அடுத்து வந்துட்டு the 11th fundamental duty was added after the 86th Constitutional Amendment Act 2002, which made education compulsory between 6 and 14. அடுத்து வந்துட்டு ஸ்வரன்சிங் கமிட்டி. In note, in DPSP it is up to 6 years. ஆமாம், டிபிஎஸ்பியில் 0 to 6 years இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட் வந்துட்டு டிபிஎஸ்பி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துச்சு. அதனால வந்துட்டு டிபிஎஸ்பியில் 6 வயசு வரையும் கொடுத்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் மீதி இருக்கிறத கவர் பண்ணிட்டாங்க 6 to 14 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எவ்வளோன்னு தெரில, அது 0 to 14 இல்லை அதுவும் 6 to 14 தெரில, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன். ஸ்வரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். இட்ஸ் நீட் வாஸ் ஃபெல்ட் டியூரிங் த இன்டர்னல் எமர்ஜென்சி. சரி, ஸ்வரன்சிங் தான் இது பண்ணார். அடுத்து வந்துட்டு என்னது, 42nd CAA வந்துட்டு புது பார்ட் வந்துட்டு பார்ட் 4A வந்து இது பண்ணாங்க. ஆர்டிகல் 51A வந்து இது பண்ணாங்க. 10 டியூட்டி. இப்போ ப்ரெசென்ட்லி இது ஸ்வரன்சிங் கமிட்டி சஜஸ்டட் ஃபார் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் தி நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டியூட்டிஸ். இது நம்ம இம்பார்ட்டன்ட் தான் படிச்சுக்கணும். நோ லா இம்போசிங் சச் பெனால்ட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட். அடுத்து வந்துட்டு நோ லா இம்போசிங். அடுத்து வந்துட்டு பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இது நோ லா இம்போசிங் சச் எ பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட். சரி, நம்ம படிப்போம், நமக்கு தான் முக்கியம். சரி, ஸ்வரன்சிங் கமிட்டி ஹஸ் சஜஸ்டட் ஃபார் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் தி நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நோ லா இம்போசிங் சச் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் shall be called in question of a court. Duties to pay taxes should be a fundamental right, duty of the citizens. Important features of the fundamental duties. Fundamental duties confined to citizens and non-justiciable. Parliament can enforce through suitable legislation. Parliament வந்து அதை அதாவது இது பண்ணோம்னா லெஜிஸ்லேஷன் போட்டு இது பண்ணிக்கலாம். Duty to pay taxes and duty to vote are not a part of fundamental duties. Verma Committee of Fundamental Duties of Citizens identified the existence of legal provisions for the implementation of some fundamental duties. Example, Wildlife Protection Act. Verma Committee of the Fundamental Duties. Verma Committee of the Fundamental Duties of the Citizens identified the existence of legal provisions for the implementations of some fundamental duties. Example, Wildlife Protection Act. Okay, wildlife protect பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Recommended the reorienting approaches to school curriculum and teachers education program and incorporating fundamental duties in higher and professional education. Correct. Verma Committee.
வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு டியூட்டி ஆக்கணுங்கிற மாதிரி சில சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதில் இருக்கிற சில இதெல்லாம் அது வந்துட்டு ஸ்கூல் கரிக்குலத்தை வந்துட்டு ரீஓரியன்ட் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கணும், ப்ளஸ் வந்துட்டு இன்கார்பரேட்டிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் ஹையர் அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கன்ஃபார்ம் தெரியும். ஃபிலாசபிக்கல் பாட்டு அமெரிக்காவும் இதுவும் அவங்களே வந்துட்டு ஐரிஷ் ஸ்பானிஷ் வந்து கற்பிச்சாங்க. பார்ட் 4 36 to 51 ஆர்டிகல். அம்பேத்கர் வந்து நோவல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வெரி ஹார்ட் அண்ட் வெரி ஹார்ட் அண்ட் வெரி சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஆர்டிகல் 32 வந்து சொல்லியிருப்பாங்க. DPSP plus FR is equal to philosophy of the constitution and soul of the constitution. Correct. DPSP lays down the goal of Indian polity as socio-economic democracy. Correct. Granville Austin, DPSP plus FR is equal to conscience of the constitution. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சப்போஸ் வந்துட்டு டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்திங் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது வந்துட்டு இதாக இருக்குது, ரீசெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெயின்ஸில் கேட்டால் மேபி ஸ்டாட்டிக்கில் கேட்குறது வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் கேட்டால் நம்ம வந்துட்டு இது இவர் சொன்னது இது பண்ணலாம். அப்புறம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கோலக்நாத் ஜட்ஜ்மெண்ட்டு, மினரல் மில்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லேருந்தே இது பண்ணலாம். நம்ம வந்துட்டு சம்பகம் துரைராஜன்லேருந்தே நம்ம வந்து கொண்டு வரலாம். இதுக்கும் டிபிஎஸ்பி இதுக்கும் இதுனாச்சு கடைசியில் வந்துட்டு ஹார்மோனியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும். ரெண்டுமே வந்து இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், ஆனால் நாட் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம், அந்த ரெண்டுக்கு ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி. அடுத்து வந்துட்டு பார்க்கலாம் 37 வந்துட்டு fundamental in the governance of the country and it shall be the duty of the state to apply these principles in law making. Okay, fundamental in the governance shall be na should be applied to the states while making governance. Minerva Mills case, harmony and balance between FR and DPSP and are essential feature of the basic structure of the constitution. Exception to DPSP, law giving effect to 39B, 39C of DPSP should be declared as unconstitutional and void on the ground of violation of the contravention of Article 14 and 19. Features of DPSP: constitutional instructions or recommendations to the state in legislative, executive and administrative matters. Okay, legislative, executive and administrative matters. Constitutional instructions or recommendations. Phrase state includes legislative and executive organs of the central and state governments, all local authorities and all public authorities in the country. Imposes moral obligation. Judiciary வரல, ஸோ வந்துட்டு imposes moral obligation on the state authorities for their application, but the real force behind them is political or public opinion. Enshrines socio-economic democracy, which unlike இது வந்துட்டு பாசிட்டிவ் இன் நேச்சர் தெரியும், சப்ளிமெண்ட்ரி டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். They intended to fill in the vacuum in the part 3. ஓகே, இதனால் கூட நம்ம சொல்லலாம் தேர் சப்ளிமெண்ட்ரி டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன். ஓகே, ஒரே நிமிஷம். Okay, they are supplementary to the fundamental rights of the citizens. They are intended to fill in the vacuum in part 3 by providing for social and economic rights. Okay. B.N. Rao வந்து அட்வைசர் என்ன சொல்கிறாரு, that the right of an individual should be divided into two categories, justiciable and non-justiciable, which was accepted by the drafting committee chaired by Ambedkar. அந்த ரைட்ஸ் ஆஃப் தி இது வந்து ஜஸ்டிசியபிள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் நான் ஜஸ்டிசியபிள் இதாகவும் கொடுத்தாங்க அக்கார்டிங் டு இது. ஓகே, இவர் தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காரு ரைட்ஸ் ரெண்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிபிஎஸ்பி ரிசம்பிள்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனுமரேட்டட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அடுத்து டிபிஎஸ்பி கான்ஸ்டியூட்ஸ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஃபார் எ மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். டிபிஎஸ்பி கான்ஸ்டியூட் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ப்ரோக்ராம். ஓகே, டிபிஎஸ்பி மெம்பர்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் நாட் அ போலீஸ் ஸ்டேட். Realizing justice, liberty, equality and fraternity mentioned in preamble. Non-justiciable, not legally enforceable by the courts for their violation for non-implementation.
DPSP helps the court in examining and determining the constitutional validity of a law. Supreme Court, any law for implementing DPSP need to be reasonable in relation to 14 and 19. அப்போ ஆர்டிகல் 39 இல்லை, 39(1), 39A, 39B, 39C. 39 ஏன்னானது 5 groups ஆஃப் லா வந்துருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட், லேண்ட் அக்விசிஷன், அக்ரிகல்ச்சர், டெனட்ஸ் அந்த மாதிரி டெனன்ஸ் அதை வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து சேவ் பண்ணுது. ஸோ வந்து சேவ் பண்ணோட அது பண்ணால் 14, 19க்கு வந்துட்டு எக்ஸம்ஷனு. அடுத்து வந்துட்டு 39B வந்துட்டு 9th ஷெடியூல் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. 39C வந்துட்டு என்னென்னா 31C என்னென்னா ஆர்டிகல் 39Bயும் 39Cயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 14, 19 தடை இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். அதுதான் 39B, 13C ஆஃப் DPSP இது பண்ணுறது கரெக்ட் தான். Classification of DPSP. The Constitution does not specify the classification of principles, but on the basis of the content these are classified into socialist. Constitution specify பண்ணலை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க, இது கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பண்ணலை. சரி, அடுத்து வந்துட்டு இது நம்ம வந்து என்ன கிளாஸிஃபைட் இன்ட்டு சோஷியலிஸ்ட்டு, காந்தியனு அண்டு இன்டலெக்சுவல். சோஷியலிஸ்ட்னு தெரியும், ரெஃப்ளெக்ட்ஸ் ஐடியாலஜி ஆஃப் சோஷியலிசம். ஓகே, path towards welfare state. Article 38, promote welfare of the people by securing a social order permeated by socio-economic and political justice. ஓகேவா? To minimize inequalities in income, status, facilities and opportunities. 44th amendment. இந்த அமெண்ட்மெண்ட்லேயும் வந்துருக்கு. நம்ம 42 படித்தோம், அப்புறம் வேறு ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் படித்தோம். இது வந்து படிக்கல இல்லை. மினிமைஸ் இன்கம் இன்இக்வலிட்டிஸ் வந்துட்டு இதுதான். அடுத்து வந்துட்டு 39. ஸ்டேட் பாலிசி மஸ்ட் செக்யூர் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஈக்குவேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெல்த். இதுக்காக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 39BC வந்து இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த்து, ஒர்க்கர்ஸ் இதுக்கெல்லாம் அப்யூஸ்லேருந்து காப்பாற்றணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பார்த்தோம்ல 42. ஆமாம், கரெக்டு தான், 42 வந்துருக்குது. இப்போ 38 ஆர்டிக்கல்லையே வந்துட்டு ஒரு இது வந்துருக்கு, 38Bன்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ மினிமைஸ் இன்இக்வலிட்டி இன் இன்கம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இதில் வந்துட்டு வேறு என்ன வந்துருக்குது, 39A புதுசு. அது வந்து ஃப்ரீ லீகல் எய்டு, இங்கிலீஷ் ஃப்ரீ லீகல் எய்டு. 41 ரைட் டு ஒர்க்கு, எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், இதெல்லாம் தெரியும். ஓல்டேஜ், சிக்னஸ் இதெல்லாம். அடுத்து வந்துட்டு ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஃபார் இது. அப்புறம் மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஆர்டிகல் 42 வந்துட்டு மேட்டர்னிட்டி ரிலீஃபை பற்றி பேசுது. டு செக்யூர் லிவிங் வேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் சோஷியல் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். 43A டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது சூப்பர் ஆர்டிகல்ப்பா. 42 வந்துட்டு இது இண்டஸ்ட்ரி. இது டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் இது இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். காந்தியன் ஃபிலாசபி. ஓகே, காந்தியன் ஃபிலாசபி இது என்னது, பேஸ்ட் ஆன் காந்தியன் ஐடியாலஜி. ப்ரோக்ராம் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்சியேட்டட் பை தி காந்தியன் டியூரிங் தி நேஷனல் மூமெண்ட்டு. வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி. இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. ஆமாம், இது பார்ட் 9, முனிசிபாலிட்டிக்கு பார்ட் 9A. இது ஷெடியூல் 11, அது ஷெடியூல் 12. இதில் 29 இது, அதில் 18 ஃபங்க்ஷனரிஸு. ஓகேவா? ஆர்டிகல் 43 காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. 43B வாலண்ட்ரி ஃபார்மேஷன், ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங். இது வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு மெயினாக. 43B வந்துட்டு கோஆப்ரேட்டிவ்ஸ். 90 வந்து இது குழப்பிக்க வேணாம், கோஆப்ரேட்டிவ்ஸ் தான். 46 அது இது லாங்குவேஜ் என்னென்னு பார்த்துக்கலாம். டு ப்ரொமோட் வாலண்ட்ரி ஃபார்மேஷன், ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். டு ப்ரொமோட் எஜுகேஷன் ஆஃப், இது வந்து எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC ST, அதுதான் வீக்கர் சொசைட்டி. அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த 46 வச்சு தான் வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. 15 கிளாஸ் 3, 4, 5 இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் 15 கிளாஸ் 3 தான் மெயினாக. 3 4 அடுத்து வந்துட்டு consumption of intoxicating drugs and prohibit the slaughter of cows. Philosophy to represent the ideology of liberalism.
Article 44 வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஷாபானு கேஸ். இந்த ஷாபானு கேஸ் த அபெக்ஸ் would said that a common civil code would help the nation national integration common civil code by removing disparate loyals to the laws having conflicting ideologies. Article 45 elderly இதுதான் வந்துட்டு 86th amendmentல வந்துட்டு இது பண்ணுது. எஜுகேஷன் ஃபார் ஆல் until the age of 6 years. இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஒன்று வந்து கொண்டு வந்துச்சு. Article 48 ஓகே. இதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவலில் வருதா, ஃபிலாசபிக்கல் கரெக்டு. யூனிஃபார்ம் சிவில் கோடு, சைல்டுஹுட் கேர் இது பண்ணணும். அதுக்கப்புறம் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸில் இது பண்ணணும். அனிமல்ஸ்மெண்ட்ரி ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் ஆஃப் இது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இது லிபரோ இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க. லிபரல் இன்டெலெக்சுவல் to promote international peace, maintain honorable relationship between nations, foster respect of international laws. ஆக்சுவலாக இந்த இது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேற்று ஒரு ஆர்டிக்கல் கூட இருந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்போது அந்த விசாகா கைட்லைன்ஸில் சொன்னது தான், விசாகா ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னது தான், ஏதாச்சும் நம்ம டொமஸ்டிக் லாவில் வேக்கம் இருக்கும்போது அதை எடுத்து நம்ம இன்டர்நேஷ்னல் லா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு இதாக இருக்கிற வரையும் ஓகே. செகண்டில் வந்தது என்ன சூப்பராக கொடுத்துருக்கான். 39 தெரியும். ஓகே, இந்த சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு இதுனா நமக்கு மறக்கவே கூடாது. சில்ட்ரனுக்கு ஒன்று இருக்கும், ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு ஒன்று இருக்கும், வைல்ட் லைஃப்க்கு இருக்கும். இந்த இது இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ லீகல் எய்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 44th அமெண்ட்மெண்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், 42 CAE ஷிஃப்டட் 5 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் லிஸ்ட் டு கரண்ட் லிஸ்ட்டு. எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, வெயிட்ஸ் அண்ட் மெஷரு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். 34th Act of 1978. The state to minimize inequalities in income, status, facilities and opportunities. Amendment Act of 2002, Article 45, the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. நைட் நல்லா தூக்கம் வரணும், இப்போ கொட்டாவி வந்துட்டுருக்கு. அடுத்து வந்துட்டு அமெண்ட்மெண்ட் சேஞ்சு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் Article 45 and elementary education. ஓகே, இந்த ஸ்டேட் டு ப்ரொவைட் சைல்டுஹுட் கேர் ஃபண்டல் டியூட்டியில் அவங்க சைல்டுக்கு அவங்க தான் பண்ணணும். இதில் கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. சரி, சூப்பராக கொடுத்து வச்சுருக்கான். கடைசியில் போகும்போது இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம படித்தது அதில் இருக்குது, இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கலாம் கடைசியில் போகும்போது. இந்த செம்பகம் துரைராஜன் கேஸ் 1951. கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எஃப்ஆர் இதில் வந்துட்டு எஃப்ஆர் would prevail over டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஆர் கேன் பி amended by the parliament by enacting and constitutional amendmentனு சொல்லிட்டாங்க. கொடக்நாத் கேஸு அதில் வந்துட்டு என்னது, எஃப்ஆர் வந்து டிரான்சென்டென்டல் பொசிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃப்ஆர் வந்து சாக்ரோசன்ட்டு கேனாட் டச் தி எஃப்ஆர் டேக் அவே பை அமெண்ட்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. எஃப்ஆர் கேனாட் பி amended for the implementation of டிபிஎஸ்பின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு 24th Amendment 1971 பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, power to take FR by Constitutional Amendment Act inserted Article 31C. அப்போ தான் வந்துட்டு இது தலைவர் வந்துட்டார். இந்த இது வந்துருக்குது, such laws cannot be questioned in court. ஸோ அதில் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் இந்த இது இருக்குல்ல, cannot be, இந்த இதை மட்டும் வந்துட்டு ஸ்டக் டவுன் பண்ணியிருப்பாங்க. கேஸ் அந்த பாரதி கேஸ், the second provision of the Article 31C.
அதுதான் இந்த செகண்ட் ப்ரொவிஷனு. அதாவது இது பண்ணிவிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துட்டு பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய கேஸ் வந்து இதில் வந்துட்டு செக்யூலரிசம் சொல்லியிருப்பாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ்லையும் அது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேறு எதையோ ஒன்று சொல்லியிருப்பாங்களே. சரி, ஜுடிஷியல் ரிவ்யூவும் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வேண்டியதான். 47 மணி கான்ஸ்டியூஷனு. Any law for implementation of the DPSP shall not be void if it violates 14 and 19. DPSP is accorded primacy over Article 14 and Article 19. Minerva Mills case. Extension of DPSP over fundamental rights under 42. ஓகே, இப்போ வந்துட்டு 42nd வந்துட்டு டிபிஎஸ்பி இது பண்ணால் அதுக்கு வந்துட்டு 14-19 கணக்கு இல்லை, எஃப்ஆரை வந்துட்டு சூப்பர் சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பெட் ராக் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட கல்மினேஷன். இது கரெக்டான இது கிளைமேக்ஸ் இதுதான். இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் சுப்ரீமசி ஓவர் த டிபிஎஸ்பி. ஐ மீன் ரொம்ப நோட்டபுளாக அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு டேரக்டிவ்ஸ் அவுட் சைட் பார்ட் 4. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கே 2 தெரியும். என்னது லாங்குவேஜ். இது வந்துட்டு செவன்த் இதில் வந்து வந்துச்சு. இது 350A-வும் 350B வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அது வந்துச்சு. இது வந்துட்டு 7th அமெண்ட்மெண்ட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணும்போது லாங்குவேஜ் வைஸில் பிரிக்கும்போது சில இதில் இப்போ வந்துட்டு தமிழ்நாடுக்கு தமிழ் ஃபுல்லாக பேசுவாங்க. ஆனால் அதுலேயும் மைனாரிட்டி லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இதுதான் இது. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங். ப்ரைமரி எஜுகேஷன் வரையும் வந்துட்டு அவங்க மதர் டங்கில் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் மைனாரிட்டி ஆஃபீஸர் வந்து அடுத்த ஆர்டிக்கலில் போட்டிருப்பாங்க. 335 கிளைம்ஸ் ஆஃப் SC and ST டு சர்வீசஸ். SC STக்கெலாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க, சர்வீசஸ்க்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம்ஸ் வந்துட்டு கணக்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. 351 டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி borrowed from the Constitution of America. நெகட்டிவ் என்னது, அவங்களுக்கு பில் ஆஃப் ரைட், ஜஸ்டிசியபிள், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. நமக்கு வந்து சிவிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து கொடுக்குது. லீகல் சாங்ஷன்ஸ், வெல்ஃபேர் ஆஃப் தி இண்டிவிஜுவல், பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவலிஸ்டிக் ரெண்டுமே கொடுக்குது. கரெக்டு தான். ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்டு. அதாவது லெஜிஸ்லேஷன் தனியாக தேவையில்லை. சில இதுக்கெலாம் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அன்டச்சபிலிட்டி, அப்புறம் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரைட் எஜுகேஷன்லாம் இருக்குது இல்லை அந்த ஆக்ட். கோர்ட்ஸ் கேன் டிக்ளேர் லா வயலேட்டிவ் ஆஃப் தி ஃபோன். ஓகே, தான் தெரியும். பார் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷனு. பாசிட்டிவ் நேச்சர், நான் ஜஸ்டிசபிள், சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி, மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸு, வெல்ஃபேர் ஆஃப் தி இது சோசியலிட்டி அண்ட் சோஷியலிஸ்டிக்கு, நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்டு. Courts cannot declare a law violative of the DPSP as constitutional invalid. However, they can uphold the law in the validity of such a directive. Importance of DPSP: facilitate stability and continuity in domestic and foreign policies. Supplementary to the fundamental rights. Enables a favorable atmosphere for the full and proper enjoyment of fundamental rights. Enables the opposition to service to exercise influence and control over the operations of the government, such as crucial test for the performance of the government. Serves a common political manifesto. சும்மா பேசிவாக படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. ஓகே. சப்ளிமெண்ட்ரி டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, பட் ஆல்வேஸ் சப்ளிமெண்ட்ரியும் கிடையாதுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் கன்ஃபார்ம் படித்தேன், நான் சொல்கிறேன் அப்புறமேல். Enables a favorable atmosphere for the full and proper enjoyment of the fundamental rights. Enable the opposition to influence and control. Crucial service common political manifesto. Legal Services Authority. Section 12 of the LSA. Legal Services Authority provides free legal aid. ஃப்ரீ லீகல் எய்ட் யாராருக்கு? உமன் அண்ட் இது சில்ட்ரன், SC ST, இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணலாம் தெரியும். விக்டிம்ஸ் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர், டிசேபிள்டு பர்சன் இன் கஸ்டடி. ஆனுவல் இன்கம் வந்து டஸ் நாட் 1 lakh தாண்டாதவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இதில் விக்டிம்ஸ் டைப் ஹியூமன் பீயிங்ஸ் அட் பெகர்ஸ்க்கு இன்கம் லிமிட் சேவிங் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் 2 lakh. சூப்பர். சீனியர் சிட்டிசன், நாட் ஆல் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஃபார் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூல்ஸ் ஃப்ரேம்டு பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஹூ கேன் ப்ரிஸ்கிரைப் இன்கம் லிமிட்ஸ். சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே கிடையாது, ஸ்டேட் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. சூப்பர். அடுத்தது முடிஞ்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு என்னென்ன, இது 3 நமக்கு கண்டிப்பாக தெரியும். இது கம்பேரிஷன் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம இதுவும் கன்ஃபார்ம் தெரியும். நம்ம வந்துட்டு இது படிச்சுக்குவோம்.
ரைட்ஸ் அவுட் சைடு. இப்போ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்து போவோம். சரியா, முடிச்சு டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட்ஸ் அவுட் சைடு பார்ட் 3 என்னது? இங்கே வருங்க, ஆர்டிகல் 265 வந்து என்ன சொல்லுது? பார்ட் 1 இருக்குது. நோ டேக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சட்டம் போட்டு தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். நீ டேக்ஸை குறைக்கலாம், அதுக்கு வந்துட்டு இது தேவையில்லை. ஆனால் டேக்ஸ் அதிகப்படுத்தணும்னா வந்துட்டு இது வாங்கணும், சம்திங் ஏதோ இது பண்ணணும்னு இருக்குது. 300A தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 301 ட்ரேடு காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் பி ஃப்ரீ தான். 326 அடல்ட் சஃப்ரேஜ், ரைட் டு ஓட்டு. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஆர்டிகல் 1 to 2 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் டிக்னிட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் பிரதர்ஹுட். 3 to 11 வந்துட்டு ரைட் ஆஃப் தி இண்டிவிஜுவல், ரைட் ஆஃப் தி லைஃப், outliving of slavery or torture or equality before the law. ஆர்டிகல் 20 இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ரைட் டு நேஷனாலிட்டி, ரைட் டு மேரி, ஸ்டார்ட் அ ஃபேமிலி as well as ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. 1821 ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் சச்சஸ் ஃப்ரீடம் வித் தாட்ஸ் அண்ட் கான்சைன்ஸ் டு ரைட் டு யுவர் ஒப்பீனியன். நம்ம வந்துட்டு பில் ஆஃப் ரைட்ஸ்லையும் யூடிஹெச்ஆர்லையும் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ரெண்டுலேயுமே இருந்து தான் எடுத்திருப்போம். அது ஒரு விஷயம். 22 to 27 sanctions and individuals economic, social and cultural rights including health care. Uphold the right to work, the right to rest and leisure, the right to decent standard of living, right to education. Article 28 establish general means of exercising these rights in which they can be applied. சரிங்க, வேறு என்னது? 61st பாதுகாப்பு. சரியா, 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னது? ஓட்டிங் ஏஜ் லோயர் பண்ணியிருப்பாங்க. 69 தான் வந்துட்டு டெல்லியை வந்து NCT அப்படின்னு சொல்லி கேபிட்டல் இது பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 2 ஆஃப் தி RP ஆக்ட். ஓகே, இது வந்துட்டு என்னது? ஓகே, 62 வந்துட்டு இது கொடுத்துருக்கு, கரெக்ட் ஓட்டிங் இது கொடுத்துருக்கு. 326 வந்துட்டு இது பண்ணியிருக்கு, ரைட்டு ஓட்டு, கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஓகே, இது தெரியும், ரைட்டு ஓட்டு வந்து ரெண்டுலேயுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. எக்ஸெப்ஷன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 31A தெரியும். சர்டன் லா சேவ்ஸ் 5 கேட்டகரி ஆஃப் லாஸ் ஃப்ரம் பீங் சேலஞ்ச் அண்ட் இன்வாலிடேட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் 14 and 19. 31B தெரியும். ஐஆர் கோலோ கேஸ் தெரியும். April 24 அப்புறம் வந்துட்டு போட்டது எல்லாமே வந்துட்டு அந்த ஜட்மெண்ட்டுக்கு வர்றது எல்லாமே ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. 9th ஷெட்யூலில் ப்ளேஸ் பண்ணாலுமே பிளாங்கெட் இம்யூனிட்டி கிடையாது. இதே வாமன் ராவ் கேஸும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலுங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து 31C வந்துட்டு அதுதான் இம்ப்ளிமெண்ட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இது இப்போ தான் படித்தோம். மார்ஷியலில் நேஷனல் எமர்ஜென்சி படித்தாச்சு. சரி, இப்போ வந்துட்டு நம்மளே பார்க்காம சொல்லுவோம். மார்ஷியலாக இருக்கும்போது எஃப்ஆர் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரே நிமிஷம். ஆமாம், எஃப்ஆர் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு. சில டைம் வந்துட்டு இது ஃபினான்ஷியல் இது நிறைய இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது. ஓகே, அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு லா அண்ட் ஆர்டரை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக மெயினாக இது பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு 3 ரீசனுக்காக பண்ணியிருப்பாங்க. ஆர்ம்டு ரெபலியனு, வாரு, இல்லை சம்திங் வேறு எதுக்காக. வேறு என்னது ரீசனு மறந்துடுச்சு. எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வார். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இல்லை, இதில் கிளியரான டீட்டெயில் ப்ரொவிஷன் வந்து இருக்குது. கரெக்டு. ஓகே, சரி, இது நமக்கு தெரியும். அடுத்து வந்து 35 என்னது? பார்லிமெண்ட் வந்துட்டு சில இதுக்கு வந்துட்டு எஃபெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. பார்லிமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு இருக்குது வந்துட்டு இந்த இது ஆர்டிகல் 17க்கும் 23க்கும் கண்டிப்பாக பார்லிமெண்ட் வந்துட்டு இது பண்ணி ஆகணும். 23 பாருங்க, டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். இது 1632 33க்கெலாம் வந்துட்டு பார்லிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. 34 வந்துட்டு மார்ஷியலில் ஏதாச்சும் ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அஃபேர்ஸ் வந்து கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் மார்ஷியல் லா டஸ் நாட் இப்சோ ஃபேக்டோ ரிசல்ட் இன் த சஸ்பென்ஷன் ஆஃப் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் கிடையாது. இங்கிலீஷ் காமன் லாவிலேருந்து நம்ம வந்து மார்ஷியல் லா வந்து எடுத்திருக்கோம். டிஃபைன் பண்ணவே இல்லை, இம்ப்ளிசிட்டாக தான் இருக்குது. பார்லிமெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் அப்ரகேட் ஆர் அப்ளிகேஷன் டு மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, பப்ளிக் ஆர்டர் இது பண்ணுறது இது. பார்லிமெண்ட் கேன் கோர்ட் மார்ஷியலில் ரிட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டில் வந்து இது பண்ணிக்கலாம்.
சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தெரியும். இதெல்லாம் இதுக்கு மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். கடைசியில் ஹேபியஸ் கார்பஸ் என்னது, டு ஹாவ் த பாடி ஆஃப் ஆர்பிட்ரேட் டிசிஷன்னு லீகலாக கொடுக்கறதுக்கெலாம் கிடையாது, தெரியும். மேண்டமஸ் லெவி கமாண்டு பப்ளிக் அஃபீஷியலை வந்துட்டு செய்ய சொல்கிறது. இது வந்துட்டு என்னது, பப்ளிக் அஃபீஷியல்னால் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கவங்க, அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துட்டையுமே சொல்லலாம். ஏன்னா அவங்க டியூட்டியை செய்யுங்கிற மாதிரி இவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, செய்ய சொல்கிறாங்க. வந்து லோயர் கோர்ட்டு, ட்ரிபியூனலு, பப்ளிக் பாடி ஆர் கவர்மெண்ட். ப்ரைவேட்டு வந்துட்டு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க டியூட்டி. இதே வந்துட்டு இவங்களில் இருக்கிறவங்களையும், இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அவங்களோட அது வந்துட்டு லாவில் பேக்கப் ஆகலைன்னா அதை வந்து செய்ய சொல்ல முடியாது. அதாவது லீகலாக இருக்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். இன்கேஸ் அவங்க டியூட்டி டிஸ்கிரிஷனரியாக இருந்தாலுமே சொல்ல முடியாது. கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனாக இருந்தால் சொல்ல முடியாது. அகைன் பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இன் ஜுடிஷியல் கெப்பாசிட்டியெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஞாபகம் வச்சுக்கணும், சிஜே இன் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி, சிஜே இன் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி. ப்ரொஹிபிஷனுக்கு பால் ஞாபகம் வச்சுருக்கோம், பால் கிடையாது. இதுக்கு வந்துட்டு செஷோரியரிக்கு வந்து பிஎல் மட்டும் கிடையாது, பி ஃபார் பி ஞாபகம் வச்சுருக்கோம். அது அப்படி தான் ஆரம்பிக்கும். ப்ரைவேட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லீகல் கிடையாது. ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இது வந்துட்டு எப்படின்னா ப்ரொஹிபிஷன், செய்யாதீங்கன்னு சொல்கிறது வந்துட்டு ப்ரிவென்டிவ் மட்டும்தான். ஆனால் இது வந்துட்டு செஷோரி வந்துட்டு ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ், சி ஃபார் சின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ பி ஃபார் பினா பிஏஆருங்கிறது ஞாபகம் வச்சுக்குவோம். சி ஃபார் சினா செஷோரி வந்து க்யூரேட்டிவ் ஞாபகம் வச்சுக்குவோம். இதில் வந்து ஏ வராது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி வந்து 1991 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது தெரியும். கியூ வாரண்டோ மினிஸ்ட்ரியில் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸ்க்கு வந்து கிடையாது, மற்ற எல்லாமே இருக்குது. சரியா, ஒரு ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க லீகல்ட்டி இப்போ வந்து பாதிக்கப்பட்டவன் தான் சொல்ல முடியும்னு கிடையாது, யார் வேணால் வந்து இது பண்ணலாம். borrowed from English prerogative rights, fountain of justice. இப்போ ரிட்ஸ் அண்ட் இது வந்து இங்கே தான் இது பண்ணியிருக்கோம். ஹைகோர்ட் இதுக்கும் வந்து ஒரிஜினல் தெரியும், இதெல்லாம் தெரியும். Article 359 என்னது, பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் தி ரைட் டு மூவ் எனி கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த எமர்ஜென்சி. ஆமாம், 359 வந்து இதுதான் சொல்லியிருக்கோம். 358 வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆர்டிக்கிள் 20 and 21 வந்துட்டு எமர்ஜென்சி அப்போது அதை தவிர அந்த ரைட்ஸுக்கு வந்துட்டு தவிர மற்றது எல்லாமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே இன்டர்னல் எமர்ஜென்சினா 1920, 21 கூட பண்ண வேணாம், அதை தவிர எல்லாமே இது ஆகலாம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மற்ற ரைட்ஸோட என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அது வயலேட் ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு போகிறது, அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்பேத்கர் என் ஆர்டிகல் வித்தவுட் வேதிஸ் நல்லிஃபை, ஆர்டிகல் 32 தான் சொல்லியிருக்காரு. வெரி சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ட்ரி டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி. இதெல்லாம் தெரியும். ரிலீஜியஸ் இது வந்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஹோலி இது. நேற்று படித்தோம். ஸோ இப்போ 12 24 மட்டும் இப்படி படிச்சுக்கலாம். ஸோ லைட்டாக மேலே இங்கே இருந்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். டெஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, ஜஸ்டிஸ் பகவதி, ஆர்டி ஷெட்டி vs ஆர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதெல்லாம் ஸ்டேட் மெயின் சோர்ஸ் ஆஃப் இது ஃபண்டிங் இஸ் ட்ரீட்மெண்ட் பர்சி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட்டு, மோனோபோலி ஸ்டேட்டஸ் கன்ஃபர்ட் ஆர் ப்ரொடெக்டட் பை தி ஸ்டேட்டு. ஜுடிஷியரி பார்ட் ஆஃப் இது. ஜுடிஷியரி பார்ட் ஆஃப் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 18-12. ரூபா சகுரா ஜுடிஷியரி வந்துட்டு சர்க்கம் சப்ஸ்டன்சஸில் மட்டும் தான் பார்ட் ஆஃப் ஸ்டேட் ஆகும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் பண்ணும்போது பார்ட் ஆஃப் தி இது ஸ்டேட்டு. அது தெரியும். சாவரின், சோஷியலிஸ்ட், ஈக்குவல் டிஸ்டன்ஸு, வெஸ்டர்ன் இதுக்கும் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஓகே, அடுத்து வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இது போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் இது ஜுடிஷியல் ரிவ்யூ. 13(1) சொல்லுது எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ப்ரீ கான்ஸ்டியூஷனல். இது வந்து போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் வந்து இது சொல்லுது. சங்கர் vs 1950 இது என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த கதை. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் 13, 15, 19 3 ஆர்டிகள்லையும் இது பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதுசாக 2 ஆர்டிகல் கொண்டு வருவாங்க, 31A 31B. இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டே பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். சாஜன் சிங் vs ஸ்டேட் ஆஃப் இது.
suggesting validity of compromise the power of High Court to review the law. Supreme Court held that the pith and substances of the 17 pith and substances எது வந்துட்டு மெயினாக சூஸ் பண்ணுறாங்க is to bring land reforms and is not to adversely impact the High Court. Any such impact is only incidental. Golok Nath was the state of Punjab. 11 bench is landlord class their land and the event determined which the Constitutional Amendment Act. Supreme Court held that the FSS accusation to be judged. Oh, Parliament Amendment 13 plus 4 36 plus 3 இது பண்ணுறாங்க 24th Amendment. Constitutional Amendment are excluded from judicial review. 368 any will be outside the scope of inserted article 31C. 25th தான் வந்துட்டு 31C வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறாங்க. அது 24th நம்ம அதில் படித்தோம் சார். இது 25th கொடுத்து வச்சுருக்காரு. சரி பார்த்துக்கலாம். Which amendment of Constitution inserted the article 31C? நெட் ஸ்பீடாக இல்லாதனால இப்படி கிடைக்கிது. சரி பார்த்துக்கலாம். வருது. இப்போது 24th அமெண்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு இந்த இது இருக்குது இல்லை, எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு 13+4 அதை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் அந்த பாதி கேஸில் Supreme Court validated all the constitutional amendments except for the clause which restricted the judicial review. Correct. இந்த வாமன் ராவ் கேஸு, ஐயர் கோல் கேஸு, அடுத்து வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரோட இது வந்துட்டு ஜுடிஷியல் இனோவேஷனு, இது வந்துட்டு எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனு. இது வந்துட்டு இதாச்சுன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரிஸ்கில் இருக்குது, பியாண்ட் ரிடம்ஷனில் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு ஆர்டிகல் 14 வரும். பிஓஎன்ஜேனா பிரின்சிபல் ஆஃப் நீமோ ஜுடெக்ஸ் இன் காசஸா ஆடி ஆல்டரன் பாட்டம். No one will be judge of his own cause, no one will be punished without being heard. டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் இது தெரியும். இது வந்து எந்த இது எக்லிப்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் தான் சாக்ரோசன்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் டாக்டரின் ஆஃப் சிவியரபிலிட்டி 13+2 போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஆர்டிகல் 14 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். சரி, அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லா வந்துட்டு டு எக்ஸ்டென்ட் ஆஃப் விச் அப்படிங்கிற கணக்கில் வந்துட்டு வரும். டு விச் எக்ஸ்டென்ட் சார் டு வாட் எக்ஸ்டென்ட்டுக்கு ஒரு லா வந்துட்டு கண்ட்ரைன் பண்ணுதோ அந்த எக்ஸ்டென்ட் வரையும் வந்துட்டு நல்ல அண்ட் வைடு. இட்ஸ் லீகல் கிளைம்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் பேக்ட் வித் சிவிலைஸ்டு வேர்ல்டு. இண்டியன்ஸ் பேக்ட் வித் சிவிலைஸ்டு வேர்ல்டு இது ஒரு இது சொல்லியிருப்பாரு. மோர் காம்ப்ரிஹென்சிவ் தென் பில் ஆஃப் ரைட்ஸ். மோர் காம்ப்ரிஹென்சிவ் தி பில் ஆஃப் ரைட். These aspects which are fundamental for human existence. All-round development, Magna of India. Justice will grant to all limitations of tyranny of exist. Limitations on the tyranny of the executive and arbitrary of legislature. Harmony between FDI is a basic of the constitution. Oh, super. Property, the legal features of fundamental rights. Fundamental rights are claimed by the citizens against the state, not the vice versa. தெரியும் 15, 16, 29, 30, 19 இது வந்துட்டு ஒன்லி டூ சிட்டிசன்ஸு. arbitrary against the action of state and against the actions of private individuals.
நெகட்டிவ் இன் கேரக்டர், சம் ஆர் பாசிட்டிவ் இன் கேரக்டர். சூப்பர்ப்பா, இது செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 19 சஸ்பெண்டட் ஒன்லி அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் war or external aggression, not on the ground of armed rebellion. Correct. Not sacrosanct or not permanent. Correct. Guaranteed by the Constitution to all persons without any discrimination. Correct. Okay. கரெக்டு. அப்படி படிச்சுக்கலாம் பொறுமையாக. 2021 தவிர மற்ற எல்லா ரைட்டு நேஷனல் எமர்ஜென்சி இப்போ இதாயிரும். அதே இன்டர்னல் எமர்ஜென்சினா 19 கூட ஆகாது. 1921 தவிர எல்லாம் தெரியும். 31A, 31B, 31C. மார்ஷியல் ஆஃப் ஃபோர்ஸாக இருக்கும்போது இது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்டென்டிவ், ஆனால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. 14 to 18 equality before law and equal protection of laws, prohibition of discrimination based on the ground of religion, RRCSD, equality of opportunity matter of public employment, untouchability, abolition of title, right to freedom. இது பாருங்க, right to freedom. 6 rights guaranteed. Article 19, Article 20. அன்டச்சபிலிட்டியில் ரைட் டு ஃப்ரீடம் கிடையாது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் கிடையாது, ரைட் ஈக்குவலிட்டியில் தான் வருது. 14 to 18. 20 பேர் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இது தெரியும், நான் சம்புகந்த வரராஜன் கேஸ் என்னன்ட்டு. ஓகே, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், prohibition of traffic in human beings, forced labor, prohibition of employment of children in factories, right to freedom of religion, freedom of conscience and freedom to profess, practice and propagate religion, freedom to manage religious affairs, freedom from payment of taxes, (25, 26, 27, 28). Freedom in attending religious instructions, certain education institutions. 25, 26, 27, 28. Profess, practice and propagate religion. அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்சென்ஸை கொடுக்குது. இது கல்ச்சரல் எஜுகேஷன் ரேட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்டு அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். இந்த ஆர்டிகல் நான் படிக்கவே இல்லை போல் நான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் சர்வீசஸ். 29 to 30. நான் படித்தேன், ஆனால் இது ஃபுல்லாக படிக்கலையே. 29 வந்துட்டு மைனாரிட்டி as well as மெஜாரிட்டி, 30 வந்துட்டு மைனாரிட்டிக்கு மட்டுங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? ஆனால் அது வந்துட்டு எப்பயோ படித்தது லக்ஷ்மிகாந்தில், இப்போ இதில் இல்லை. 28 வரையும் கொடுத்துருக்கான். ஓகே, எங்கேப்பா ஆர்டிகல் 29, 30 காணோம்? இவங்க கொடுக்கல. ஓ, அதான் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குதா இந்த செகண்ட் பார்ட்டு? சரி, அதை நம்ம படிச்சுக்குவோம். இதெல்லாம் தெரியும், இதுவும் தெரியும். தெரியும்.
கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு டேபிள் போட்டலாம்.